வெயிட் டைகர், நீ யாருக்கும் ப்ரூவ் பண்ணணும்னு அவசியம் இல்ல. தட்ஸ் இட். விக்ரம் சார், இன்னைக்கு கரிகாலனுக்கு வந்த டவுட் நாளைக்கு வேற யாரோ ஒருத்தருக்கு வரதுக்கு முன்னாடி நான் யாருன்னு நிரூபிக்கிறேன். சர்வாவின் இந்த கம்பீரமான பேச்சு விக்ரமுக்கு சர்வாவின் அப்பா ராஜனை நினைவூட்டியது. அதோடு இதன் பிறகு நடப்பதெல்லாம் கடவுளின் செயல் என பெருமூச்சு விட்டார் விக்ரம். இதை கேட்டுக்கொண்டிருந்த கரிகாலனுக்கு கோபம் தலைக்கேறியது. அடுத்து 1 மணி நேரத்தில் கரிகாலனுக்கு சொந்தமான பிரம்மாண்ட பாக்ஸிங் ரூமில் சர்வா வந்து நிற்க, அங்கு ஆஜானுபாகுவாக ஊரே பயந்து நடுங்கும் கரிகாலன் பாக்ஸிங் ரிங்குக்குள் வந்து நின்றார். பவுன்சர்களை விக்ரம் வெளியில் இருக்க சொல்லிவிட்டு ரிங்கிற்குள் சர்வா, கரிகாலன் மற்றும் விக்ரம் மட்டுமே அங்கிருந்தனர். ஏய் சர்வா, நல்லா யோசிச்சுக்கோ. இது வரைக்கும் இந்த ரிங்ல நான் தோத்ததே இல்ல. ஏன்னா இது வரைக்கும் நீங்க ராஜனோட மகன் என்ன ஃபேஸ் பண்ணதில்ல. விக்ரம், நீ யார் மேல பெட் பண்ண போற? என் மேலையா இல்ல அவன் மேலையா? இது என்ன கேள்வி? நான் எப்பவும் ராஜன் பக்கம்தான், சர்வா மேலதான். விக்ரம், உன்னோட இந்த புலிக்குட்டி இப்போ என்கிட்ட அடி வாங்கி எப்படி பூனைக்குட்டியா மாறி ஓட போகுதுன்னு பாரு. பாக்ஸிங் ரிங்கிற்குள் கரிகாலனை தலை முதல் கால் வரை பார்த்துவிட்டு இவர் கூட சண்டை போடுறது கஷ்டம்தான் போலையே என்று சர்வா யோசிக்க, பாக்ஸிங் பெல் அடித்து சண்டை தோங்கி வைக்கப்பட்டது. சட்டென கரிகாலன் தனது முதல் அடியை டமார் என்று சர்வாவின் தலையில் அடிக்க சர்வாவுக்கு தலை சுற்றியது. அந்த மயக்கத்தில் டைகர், உன்னோட கடைசி மூச்சு வர சண்டை விட்டுடா என்று சிறுவயதில் அவனது அப்பா ராஜனின் வார்த்தைகள் எதிரொலித்தன. விக்ரம், இவனா நம்மள வழி நடத்த போறான். நான் தான் சொன்னேன்ல, எவனோ ரோட்ல போறவன் நான் தான் டைகர்னு சொல்லிட்டு வந்தா அதை நம்புறதுக்கு நான் என்ன முட்டாளா? கமான். அடுத்து கரிகாலன் சர்வாவின் முகத்தில் குத்த, அதில் சுதாரித்துக் கொண்டு சர்வா தப்பித்து முறைத்து நின்றான். அடுத்து கரிகாலன் அடிக்க வர சர்வா அதை லாவகமாக எதிர்கொண்டு பதிலுக்கு கரிகாலன் முகத்தில் ஒரு குத்து விட்டான். அதை பார்த்து விக்ரம் ஆச்சரியமானார். அடுத்து சர்வாவின் ஒவ்வொரு அசைவும் விக்ரம் மற்றும் கரிகாலனுக்கு சர்வாவின் தந்தை ராஜனை நினைவூட்டின. அப்பொழுது விக்ரம், கரிகாலா, சர்வா கிட்ட அடி வாங்காம இந்த சண்டையில தோத்துட்டேன்னு ஒத்துக்கோ. இதை நான் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன். விக்ரமின் பேச்சு கரிகாலனுக்கு எரிச்சல் ஊட்ட வெறியில் மீண்டும் சர்வாவை அடிக்க போனார். ஆனால் கரிகாலனின் அடியை சர்வா லாவகமாக எதிர்கொண்டு அவருடைய வயிற்றில் குத்த கரிகாலன் கதிகலங்கி போனார். மேலும் அடுத்த சில வினாடிகளில் சர்வாவின் லெப்ட் ரைட் என மிரள வைக்கும் அடியால் கரிகாலன் கீழே நிலை தடுமாறி விழுந்தார். அதன் பின் சர்வா கெத்தாக நிற்க கரிகாலன் எழ முடியாமல் தடுமாறினார். அப்பொழுது விக்ரமை பார்த்து கரிகாலன், விக்ரம், உனக்கு இப்ப சந்தோஷமா இருக்குமே? ஏய் சர்வா, நீ யாருக்கிட்ட கத்துக்கிட்ட? எங்க வாதியார்கிட்ட தான். சரி, என் கூட இன்னைக்கு நீ பார்ட்டி பண்ற. மொத்த செலவும் என்னோடது. கரிகாலா, இப்படி எல்லாம் கேட்க கூடாது. டைகர் சார் என் கூட பார்ட்டி பண்றீங்களான்னு மரியாதையா கேட்கணும். டைகர் சார் என் கூட பார்ட்டி பண்றீங்களா? ஓகேவா விக்ரம்? ரைட். சொல்லு விதிகா. சர்வா, என்னோட பேரண்ட்ஸ் ஊர்ல இருந்து வந்துட்டாங்க. அவங்களுக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சிருச்சு. உன்னை பார்க்கணும்னு சொல்றாங்க. எங்க இருந்தாலும் கிளம்பி வீட்டுக்கு வா. இப்பவே வா. அதுக்கு எதுக்கு நீ ஷாக் ஆகுற? நீ பண்ணதுக்கு அனுபவி. சார், என் மாமனார் மாமியார பார்க்க போறேன். என்னால உங்க கூட இன்னைக்கு ஜாயின் பண்ணிக்க முடியாது. சர்வா, உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? இத பத்தி நீ சொல்லவே இல்லையே. அது ஒரு பெரிய கதை. நான் இன்னொரு நாள் சொல்றேன் கரிகாலன். டைகர், எல்லாம் ஓகே தானே? அப்போ சூர்யா கிட்ட நீ வந்துட்டேன்னு சொல்லிடுறேன். இப்போதைக்கு சர்வா திரும்ப வந்துட்டாருன்னு சொல்ல வேண்டாம். சூர்யா எப்பவும் போல பண்றத பண்ணட்டும். ஓகே, நான் கிளம்புறேன். விக்ரம் சார், புது வேலை பத்தி சொல்லியிருந்தானே, ஞாபகம் இருக்குல்ல? டோன்ட் வரி, உன் வேலை முடிஞ்சிடும். இருவரிடமும் கை குலுக்கி விட்டு சர்வா கார் புக் செய்ய போக, அப்பொழுது விக்ரம் ஒரு கிஃப்ட் பாக்ஸை சர்வாவிடம் கொடுத்து, இதுல எக்ஸ்பென்சிவ் விஸ்கி இருக்கு, உன் மாமனார் கிட்ட இதை கொடு, ரொம்ப சந்தோஷப்படுவாரு. தேங்க்ஸ் சார். நாங்க தான் தேங்க்ஸ் சொல்லணும் சர்வா. எங்க நம்பிக்கையை காப்பாத்துனதுக்கு ரொம்ப நன்றி. See you. ஏய் கரிகாலா, இன்னும் ரிங்குக்குள்ளே இருக்க போறியா? வா போலாம். சர்வா காரில் வேதிகாவின் வீட்டிற்கு வந்ததும் நீண்ட மூச்சை இழுத்துக்கொண்டு உள்ளே செல்ல அவனையும் மீறி லேசாக வேர்த்தது. உள்ளே ஹாலில் வேதிகாவின் அம்மா அம்பிகாவும் அவளுடைய அப்பா குணசேகரனும் அமர்ந்திருக்க சர்வா அவர்களிடம், வணக்கம் ஆண்டி. ஹாய் அங்கிள், உங்களுக்காக வாங்கிட்டு வந்தேன். வாவ், எக்ஸ்பென்சிவ் கிஃப்டா இருக்கும் போல. நல்ல ஸ்மெல். நீயும் ஸ்மெல் பண்ணு. நீங்க வேற. எனக்கு என்னமோ இவன் இந்த பாட்டில திருடிட்டு வந்துட்டானோன்னு தோணுது. இவனை பார்த்தா இதெல்லாம் காசு கொடுத்து வாங்குற ஆள் மாதிரியா இருக்கா? இப்போ இதெல்லாம் கொண்டு வந்து என் குடும்பத்தோட அப்படியே ஒட்டிக்கலான்னு பாக்குறியா? நான் எதையும் திருடிட்டும் வரல. யாரையும் காக்கா பிடிக்கணும்னு அவசியமும் இல்ல. ஓ அப்படியா? அப்போ என் பொண்ணு கூட நடந்ததுக்கு பேர் என்ன? இதெல்லாம் நீ பண்றது என் பொண்ணு உன்னை நம்புவானு தானே? அண்ணக்காவடியா இருக்க நீ எங்க? மகாராணி மாதிரி இருக்க என் பொண்ணு எங்க? சர்வாவின் வாழ்க்கையை புரட்டி போட்ட அந்த இரவை பற்றி சர்வா யோசிக்க ஆரம்பித்தான். யார் என்று தெரியாத வேதிகாவின் அறையில் அரைகுறை ஆடையுடன் சர்வா மாட்டிக்கொண்டான். அங்கு எப்படி வந்தான் என இப்பொழுது வரை சர்வாவுக்கு தெரியாது. இது பற்றி சொன்னால் யாரும் சர்வாவை நம்ப தயாராக இல்லை. நிர்கதியாக அவமானப்பட்டு நின்றார். வாயை திறந்து சொல்லு, எதுக்கு என் பொண்ணை ஏமாத்த பாக்குற?
அம்பிகா கூல் டவுன். சர்வா நீயும் உட்காரு. நடந்த எல்லா விஷயத்தையும் கேள்விப்பட்டோம். அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு என் பொண்ணுக்கும் தெரியல, உன்கிட்ட இருந்து எந்த பதிலும் இல்ல. தப்ப சரி பண்ண முடியாது. சோ பெரியவர் முடிவு பண்ணபடி நீங்க 2 பேரும் சேர்ந்து வாழ்றதா கரெக்ட். யாருமே இல்லாத தனக்கு வேதிகா எதிர்பாராமல் கிடைத்த இந்த உறவை தக்க வைத்துக் கொள்ள வேண்டுமென முடிவெடுத்து விட்டான் சர்வா. அதோடு தான் மிகப்பெரிய கேங்ஸ்டர் கூட்டத்தின் தலைவன் டைகர் என்ற ரகசியமும் இங்கே இருக்கும் யாருக்கும் தெரிந்துவிடக் கூடாது என்பதில் தீர்க்கமாக இருந்தவன் எந்த சூழ்நிலையிலும் நிதானம் இழந்துவிடக் கூடாது என்று மனதிற்குள் உறுதி எடுத்துக் கொண்டான். நீ என்ன வேலை பாக்குற சர்வா? நான் ஃபுட் டெலிவரி பாயா ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் uncle. ஆனா இன்னைக்கு அந்த வேலையும் போயிடுச்சு என்று சர்வா சொல்ல அம்பிகா கோபமாக சர்வாவை பார்த்தாள். ஆனால் குணசேகரனுக்கு சர்வாவின் வெளிப்படைத்தன்மை பிடித்திருந்தது. ஓகே, ஆனா நீ வேற ஏதாவது ஒரு பெரிய வேலையா தேடிக்க பாரு. அப்பதான் உன்னால எங்க பொண்ணுக்கு சமமா இருக்க முடியும். சரி, நீ கிளம்பு. சர்வா அங்கிருந்து கிளம்ப அதற்குள் அம்பிகா கோபமாக, எவ்வளவு திமிரா போறான் பாருங்க. மனசுல ஓவர் கான்பிடன்ஸ். பாக்கெட்ல 10 ரூபாய் இல்ல, இதுல ஏதோ காட்டுக்கே டைகர்னு நினைப்பு. இவனுக்கெல்லாம் எவன் வேலை தருவான்? யாரும் எனக்கு வேலை தர மாட்டேன்னு சொல்ல போறதில்ல. எனக்கு ஏத்த வேலை நிச்சயமா கிடைக்கும். சோ என்ன நினைச்சு ரொம்ப கவலைப்படாதீங்க. இவன் திமிர பாத்தீங்களா? சர்வா கோவத்தை காட்டாமல் பொறுமையாக, அப்போ எனக்கு ஒரு வேலை கிடைச்சிருச்சுன்னா உங்க பொண்ணை கல்யாணம் பண்றதுக்கு தகுதியானவனு ஒத்துப்பீங்களா ஆண்டி? எனக்கு நம்பிக்கை இருக்கு. உங்களுக்கு? பாரு எவ்வளவு கான்பிடென்ட்டா இருக்கா. இந்த வெட்டி பேச்சு கொண்டு குறைச்சல் இல்ல. நாங்க வேலைக்கு போகணும்னு சொன்னதும் கிடைச்ச ஏதாவது ஒரு வேலைக்கு போயிடலான்னு தப்பு கணக்கு போடாத. இன்னைக்கே கூட கார் கழுவுற வேலையோ இல்ல சூப்பர் மார்க்கெட்ல பில் போடுற வேலையோ ஈஸியா கிடைச்சிடும். ஆனா நாங்க சொல்றது என் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்க ஒரு அந்தஸ்தான வேலை. அத உன்னால ஒரே நாள்ல கண்டுபிடிக்க முடியாது என்று அம்பிகா சொன்னதை கேட்டு சர்வா மெதுவாக சிரித்தான். சர்வா யார்? அவனுக்கு பின் மர்மம் பற்றி அம்பிகாவுக்கு தெரியாது. சர்வா சிரித்துக் கொண்டே வேதிகா இருக்கும் ரூமிற்கு சென்று அவள் ரூமின் கதவை தட்ட வேதிகா வெளியே வந்து பார்த்தாள். என்ன? நைட் லேட் ஆயிடுச்சு. இப்ப என்னால என் வீட்டுக்கு போக முடியாது. இங்க படுக்க எனக்கு ஒரு இடம் வேணும். அதுக்கா? நீ தானே உன் பேரண்ட்ஸை பார்க்க வர சொன்ன. அப்போ நீ தான் இடம் கொடுக்கணும். ஹலோ, மறுபடியும் உன்னை ரூம்குள்ள விடுவேன்னு நினைச்சியா? அப்போ நான் எங்க போவேன்? நீ எங்கேயோ போ, என்னமோ பண்ணு. இப்ப கால் எடுக்கல, காலை உடைச்சிருவேன். முதலில் வேதிகா சொன்னதுக்கு எதிராக சர்வா தன் காலை வைத்து கதவை தடுத்து நிறுத்தினான். பின் வேதிகா ரூம் கதவை வேகமாக திரும்ப மூட அப்பொழுது கால் அடிபடாமல் இருக்க காலை எடுத்தான். கதவை வேகமாக மூடிவிட்டு வேதிகா, வேலைக்காரங்களுக்குன்னு ஒரு தகுதி இருக்கு, போய் ஸ்டோர் ரூம்ல இருக்கிற வழியை பாரு. வேதிகாவின் இந்த பேச்சை கேட்டு எதுவும் செய்ய முடியாமல் சர்வா சோகத்தில் மூழ்கினார். அடுத்து நடக்கப் போவது என்ன? வேதிகாவை திருமணம் செய்வானா சர்வா? வேதிகாவின் வீட்டில் சர்வா தனது மரியாதையை மீட்பானா? சர்வாவின் உண்மை முகம் தெரிந்தால் வேதிகா குடும்பத்தின் நிலைமை என்ன? இந்த பிளாக்பஸ்டர் ஹிட் கதையை தொடர்ந்து கேட்க உடனே பாக்கெட் எஃப்எம் ஆப்பை டவுன்லோட் பண்ணி கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. அதிரடி ட்விஸ்ட் நிறைந்த தொடர் டைகர் ரிட்டர்ன்ஸ்.